மட்டனோட எலும்பு, கொழுப்பு இது எல்லாமே ஒரு சூப்பரான தாளிச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சு வச்சுருந்த இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா வந்து நம்ம அவிய வச்சு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நம்ம தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அந்த பல்லாரி வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பில் இந்த புளியை கரைச்சி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த